இந்தியா அடி போடி இவளே ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி ஹிந்தி தெரியுமா? ஆமா அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இதுனாயா? இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற இதுக்குலையா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். வாங்க பிடிச்சு வாங்க. என்ன இந்த பக்கம் காலைல ஒரு தடவை வந்து போனீங்க பகிர் சரியில்லையா? பேச மாட்டாதா? என்ன உன்ன வயலுக்கு தண்ணி தானே பார்த்து சொன்ன. ஆமா அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது கிந்தி? கிந்தி ஹிந்தி எதுக்கு? எம்பிக்கு நீங்க போலாம். சரி உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடவா? இதராவோ இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆமா அது சரி. இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய் இதராவோ இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா. சரி நடுக்காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது? ஆமா ஆமா அதான் ஹிந்தி. இதராவ கூப்பிடாமே வருது. ஏயா எனக்கு ஹிந்தி கத்து கொடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட். அது இல்லையா ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? சோலிக்கே பீச்சேகாக. சோலிக்கே பீச்சேகாக வா. அடியே அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கிற. சோலிக்கே பீச்சேகாக ஹிந்தியில சொல்றாங்களா? அதனோட தமிழ் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ தெரியாதுங்கறாளே. என் தலை எழுத்து அத கொண்டா. இந்தியா கட்டிட்டாரு ஹிந்தி. நீ வீட்டுக்கு வா சீ விடுற. ஏன் பெருசு என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா இத பொழப்பாவே பாக்குறியே. இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபி நகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. ஆஹா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன். எனக்கு ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டி கேட்கல பிடிக்கிறேன். நானு என் வண்டிக்கு பிடிச்சதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல வண்டி? இதான வண்டி. ஏன் வண்டி காது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓடிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய் அது பல்ல கட்டி வைக்க. அட இந்த பக்கம் ஓடல கேட்கப்பா. ஏன் போய் கண்ட போறீங்க? ஏய் நான் சொல்றேன். ஐயா அவனும் சைக்கிள் வந்தா நானும் சைக்கிள் வந்தேன். நீ சைக்கிள் வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன். ஏய் குறுக்க பேசாத. கேட்டுட்டு இருக்கமில்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி பாருங்க கையில ரத்தத்தை பாருங்க. அடிபட்டது கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கிறான். ஒருத்தர் எப்படி ரெண்டு சைக்கிள் வர முடியும்? ஏண்டா ஏண்டா சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கு இப்படி? போங்க தம்பி நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருப்பீங்க. பட்ட பகல கொல்ல பட்ட பகல தம்பி அறியல. ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போட ஐயா. ஏன் சைக்கிள வாங்கி கொடுத்து ஐயா ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. பையங்கிற பொண்ணுங்கிற பையங்கிற பொண்ணுங்கிறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பான்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பிறக்கணும்னு அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டர்? இல்லைங்க நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பா நான் சொல்றேன். இவன் பொண்ணுங்கிறான். இவன் பெரிய ஜோசினா எந்த குழந்தை பிறந்த வாங்க அப்படின்னு இல்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இப்ப பொதுவா அவனு பண்ணுவான். காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. காசுல சொல்ற அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இது சொன்னா
வச்சிருந்த ₹1 போச்சு. சரி நம்ம வடிவேல் முருகன் தானே பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை புள்ள, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை புள்ள. என்ன சொல்றீங்க? ஐயோ தம்பி பிடிக்கல போல இருக்குது, நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பாக்கலையா? சரி உட்கார் பாத்துலாம். போடியா 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 போடியா. கிளி அவனுது, நீ எதுக்கு ஏழை விடுற? வாய்மடுறா. பேர் என்னங்க? அதே ஆனா பொண்ணான்னு தெரியல, தோராயமா ஏதோ எடுக்க சொல்லு. வா 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 வா, வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. ஆமா, இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண்களுங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா, கிளியே பொண்ணு ஜெயிச்சுட்டேன் இதுலயே. ஏய், இது பொட்டை கிளிடா. பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை பிள்ளைதான் பிறக்க போறான். நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ, என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்துருக்குது? அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. புரியல? ஒன்றானவன் உருவில் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓகையில இருக்கு, சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா ஓடியாடா ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா. ஆத்தா வாங்கடா வாங்கடா வாங்கடா. கண்ணு சுத்தியாங்களா, யாரு வந்துட போறாங்க? சத்தியம் மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டாண்டி. இவன் கண்ணு நம்பி என் பொட்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வாடிவே. நான் அதுக்காக அனுக்கல, நீ வேறடி. டேய், யாராவே கோயிலுக்கு மேல வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சுட்டு வேட்டி காயப்பட்டுக்கும் போய். மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்பம் நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொண்டாட்டி அவன் கண்ணுல இருந்து தப்பிச்சு. வேற விஷயம், நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே, எமகால பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் 2 பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணுமுனே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்துபிட்டு ஒரு சைக்கிள் எதுன்னு சொல்லி உருட்டிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி திருக்கு போய் மாவள. சைக்கிள் 2, பொண்டாட்டி 2டி. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா என்னது இது? என்னது வெயில் இப்படி அடிக்குது? பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் இழிச்ச வயலா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுற. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ, காசு தர்றியா? நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன். வெட்டி பிடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார். நீ யோ, சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை குடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? பீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது? காசுக்கு பதிலா காதை அறுத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் எடுக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிரு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கலைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்க சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்போல் கொண்டு கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவே. நீங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாளுங்களே, ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி, இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்னாளுங்களே. அட பாவி, அடுத்த பொண்டாட்டி விடலையா? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பா, ஒருத்த கலைக்க வேண்டாம்பா. இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவனை எதையும் கலைக்க முடியாது.
நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாது அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு இவனுக்கு? இருக்கு பிடிச்சிச்சா? இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராட்டி. பெத்த தகப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியே, அது பொய்யா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேன்னு என்னைய பார்த்து பாருனியே, அது பொய்யா. பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாருனியே, அது பொய்யா. அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா. தள்ளுடி, இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மனத்தை நான் தான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போனேன்? அந்த பிள்ளைய கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க. நீ பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கலத்திருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அட்டிங்க இங்க பாடுறா. என்ன குறிய கூடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? எந்த கலைப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே கொன்னே போடுவாமா.